தர்ஷன் 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 என்ன செஞ்சுட்டு இருக்காய்? ஆமா, கையில என்ன வச்சுட்டு இருக்காய்? என்ன தொழிக்காய்? கைய காட்டு. எங்க இருந்து பிறகுற நீ இத? உண்ண உணவும் இல்லை, உடுக்க உடையும் இல்லை, கள்ளமில்ல ஏழையும் சிரிப்பு நேசம் மட்டுமே நிறைந்துவிடும். இந்த அவலம் பார்த்தும் எங்க மீது இரக்கம் வரலையா? எங்க முறையிட்ட ஏற்க மாட்டியா? அவற்ற முறையிட்டா எல்லாம் சரியாயிடுமா? வேற யார்கிட்ட சொல்ற? குடிக்க தண்ணி இல்லை, வாய்க்காலையும் எப்பயாச்சும் தான் தண்ணி வருது. மழை இல்லை, வெள்ளாம செத்து போச்சு. வருத்தம்னா அவசரத்துக்கு கொண்டு போக ஹாஸ்பிட்டல் இல்லை, பக்கத்து ஊருக்கு கொண்டு போனாலும் வீதி வசதி இல்லை. இப்படியெல்லாம் இருந்தா நாங்க கடவுள் தான் முறையிடணும், வேற யார்கிட்ட முறையிடுற? அப்பாடா, எவ்வளவு கஷ்டம்! எங்க நிலைமையை பார்த்தா சிரிப்பா இருக்கா? யார் நீங்க? நீங்க கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்காம கேள்வி கேட்க கூடாத இடத்துல கேள்வி கேட்கறது தான் உங்க பிரச்சனை. என்ன பாதி தனியா எங்க போ? சரி சரி, வீட்டை போ. வளவுக்கு தேங்காய கிடக்கு, கெதியண்டு போ. வருமன்றீங்க, வீதியெல்லாம் பளிங்கா இருக்கு, வீடெல்லாம் மாட மாளிகையா இருக்கு, பிறகு என்ன வறுமை? அதுதான் நம்மட தவிசாளர் வீடு. அவருக்கு என்ன அரசாங்க வருமானம்? அரசாங்க வருமானம் நல்லா விளையாடுது. பாரி பாரி, எங்க தனியா நடந்து போறா? அது ஒன்றும் இல்ல, நம்மட தவிசாளர்கிட்ட தேங்காய போறேன். உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அறிவு கட்டுவதில்லை. அவருக்கு வேலை செய்து உங்கள் வாழ்க்கையை பாழாக்குறீங்க. வேற என்ன செய்யற? அவர பதவி அப்படி. அவர்கிட்ட வேலைக்கு போனா குடிக்க பச்சை தண்ணி கூட தர மாட்டாங்க. உள்ளவா, குடிக்க இளநீதாரன் குடிச்சிட்டு போ. யாரு வேறு? அவர் தான் நம்மட ஊரு வாத்தியாரு. போன முறை தவிசாளர் போட்டிக்கு அவரும் தான் போட்டியிட்ட. உங்களை வேலைக்கு கூப்பிட்டு சம்பளம் தராத ஒருவரை நீங்க தவிசாளராக்கி வச்சிருக்கீங்க. இதே வீதியில போறவங்களோட சாத தீட்டு வைக்கிற ஒரு நல்ல மனிதரை நீங்க தலைவராக்காம வச்சிருக்கீங்க. உங்களோட வறுமைக்கு காரணம் யாரு? கடவுளா நீங்களா? பாரி பாரி, என்ன யோசனையில் இருக்கிறார்? இந்த இளநீர் குடி. என்ன கடும் யோசனையில் இருக்கா? என்ன பாரி, தனி எங்க போ? பாரி, எங்க தனியா போ நடந்து போறா? கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்காம கேள்வி கேட்க கூடாத இடத்துல கேள்வி கேட்கறதா உங்க பிரச்சனை. உங்களை வேலைக்கு கூப்பிட்டு சம்பளம் தராத ஒருவரை நீங்க தவிசாளர் ஆக்கி வச்சுக்கீங்க. இதே வீதியில போறவங்களோட சாத்தை தீர்த்து வைக்கிற உங்களுடைய வறுமைக்கு காரணம் யாரு? நீங்களா கடவுளா? வாங்க ஐயா போகலாம். எங்க போவ? நம்மட ஊருக்கான மாற்றத்தை உருவாக்க. இந்த கூட்டத்தை என்னத்துக்காக கூட்டிருக்க முடியும் யாருக்கா தெரியுமா? பாரி, இந்த கூட்டம் என்னத்துக்காக கூடியிருக்கேன்னு தெரியா? ஆனா நான் நல்ல எண்ணெய் குடிச்சு 3-4 நாளா நல்ல எண்ணெய் தருவீங்க அந்த ஐயா கூட்டத்துக்கு வந்திருக்கேன். உட்காருங்க ஐயா. இதாயா நம்மள பிரச்சனை. இன்றைக்கு என்ன தேவைன்னா யோசிக்கும், எதிர்காலத்துக்கு என்ன யோசிக்கிறல. இந்த முறை காண்டிவன் எதுக்காக தவிசாளரா தெரிவு செஞ்சேன்? அவர் அங்கட சித்தப்பா, அதான் நான் அவருக்கு ஓட்டு போட்டேன். உட்காருங்க ஐயா. வேற யாராவது? ஒருவேளை பிரியாணியும் ஒரு ஒருத்தர் சாரையும் தந்தாங்க, அதான் நான் அவருக்கு ஓட்டு போட்டேன். உட்காருங்கய்யா. அப்போ சொந்த காரணம் ஒருவேளை பிரியாணிக்காம தான் தவிசாளர் தெரிவு செஞ்சேன். கிராமத்துக்கு நல்ல செய்யணும் தவிசாளர் தெரிவு செய்யல. தவிசாளர் வீடும் தவிசாளர் வீதியும் தான் வருஷ வருஷம் வளர்ச்சி அடைஞ்சோண்டு போகுது. ஏழைற வீடு வருஷ வருஷம் பாலடைஞ்சோண்டு தான் போகுது. நம்மளோட வறட்சியை மாத்தணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒரு வீரர் புரட்சி. புரட்சியை தயாரா? தயார்.